வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை வழங்கும் மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகள். இதன் தொடர்ச்சியாக ஐம்பூதங்களின் தன்மைகள், பண்புகள், ஐம்பூதங்களும் மனித உடலும் இணைந்திருக்கக்கூடிய ஒற்றுமைகள் குறித்து பார்த்து வருகிறோம். ஐம்பூதங்களில் காற்று மூலகமான அந்த பஞ்சபூதம் மனித உடலில் எவ்வாறு இணைகிறது, அதனுடைய தன்மை, செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். காற்று என்றால் அதனது தன்மை மென்மையாகவும் வெளிப்படும், கடினமாகவும் வெளிப்படும். தென்றலும் காற்றுதான், புயலும் காற்றுதான். அத்துணை உயிர்களும் உயிர் வாழ வேண்டும் என்றால் அங்கு அடிப்படையாக தேவைப்படுவது காற்று. உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அடிப்படையாக அமைவது காற்று. அந்த காற்று இல்லையேல் உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலையாக மாறிவிடும். அந்த காற்று ஒரு சீரான அளவில் வீசிக்கொண்டிருக்கும் வரை இந்த உலகில் எந்த தொந்தரவும் இல்லை. அதுபோல காற்று உடலில் சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் வரை உடலிலும் எந்த தொந்தரவும் இல்லை. காற்றை பராமரிக்கக்கூடிய உறுப்பு நமது நுரையீரல். நுரையீரல் என்ற உறுப்பு மனித உடலில் பல்வேறு உறுப்புகளை நேரடியாக பராமரிக்கிறது. பல்வேறு உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது. அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை சரி செய்வதற்கு மிக முக்கியமான மருந்தாக செயல்படுவது காற்று. காற்றிலேயே பல தொந்தரவுகள் சரியாகும். நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை முறையாக சுவாசித்தாலே, இயல்பாக சுவாசித்தாலே உடலில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தொந்தரவுகள் சரியாகும். இந்த காற்றை பராமரிக்கக்கூடிய நமது நுரையீரல் உடம்பில் இருக்கக்கூடிய பல பாகங்களுக்கு ஆற்றலை தருகிறது என்பதை பார்த்தோம். அதில் மிக முக்கியமாக, குறிப்பாக நமது தோள்களுக்கும் பெருங்குடலுக்கும் தேவையான ஆற்றலை நேரடியாக வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த தோள்களில் ஏதேனும் தொந்தரவுகள் வருவதற்கான அடிப்படையான காரணங்கள் எதுவென்று நாம் நேற்று காலை பார்த்தோம். உடல் உள்ளுறுப்புகளில் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தேங்கக்கூடிய நச்சு கழிவுகள் அது முதல் கட்டமாக காற்று கழிவுகளாகத்தான் உருவாகும். அந்த காற்று கழிவுகளை, நச்சு கழிவுகளை தானாக வெளியேற்றக்கூடிய தன்மையில்தான் இந்த இயற்கை இந்த உடலை படைத்திருக்கிறது. அந்த காற்று கழிவு வெளியேறுவதற்கு தோள்களில் இருக்கக்கூடிய துவாரங்கள் அடைபட்டு இருக்கலாம். அந்த துவாரங்கள் அடைபட்டு இருக்கக்கூடிய அந்த துவாரங்களை சரி செய்வதற்காக ஒரு சமிஞ்ஞையை நமது உடல் அறிவிக்கிறது. அதுதான் உடலில் ஒரு நமைச்சல். ஒரு நமைச்சல் ஏற்படும் போது நாம் அந்த பகுதியை தேய்த்து விடுகிறோம். அந்த பகுதியில் அடைபட்டு இருக்கக்கூடிய அந்த தோல் துவாரங்களில் இருக்கக்கூடிய அடைப்பை வெளியேற்றுவதற்கான ஒரு முயற்சி அது. அது வெறும் காற்று கழிவாக இருந்தால் சிரமம் இல்லாமல் அந்த தோள்களில் வழியே அது வெளியேறிவிடும். ஆனால் அந்த காற்று கழிவு தன்மை மாறி அது சிறு சிறு நீர்த்துகள் கழிவுகளாக மாறி இருந்தால் தேய்த்து விட்ட பிறகு
அந்த பகுதியில் நச்சு நீர்கள் தேங்கும். ஒரு இடத்துல கால்ல அதிகமான ஒரு நமைச்சல், அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னாக்கா, விடாம அந்த பகுதியை தேய்த்து கொண்டே இருந்தாங்கன்னா, அது வெறும் காற்று கழிவா இருந்துச்சுனாக்கா, அந்த பகுதியில தொந்தரவு இல்லாம வெளியேறிடும். அந்த காற்று கழிவு சிறு சிறு நீர் துகள்களாக, நச்சு நீர்களாக மாறி இருந்ததுன்னா, அந்த தேய்த்து விட்ட, அந்த சொரிந்து விட்ட அந்த தோல்களில் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, சின்ன சின்னதா நீர் துகள்கள் வெளிப்படும். அது மிகவும் மோசமான ரசாயனத்தன்மை கொண்ட, அமிலத்தன்மை கொண்ட நீர்க்கழிவுகளாக இருக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த தேய்த்து விட்ட அந்த தோல்களில் அந்த நீர் துகள்கள் இருந்த இடத்தில் அந்த தோலே கன்னி போயிரும். ஒரு புண்ணான ஒரு நிலை ஏற்படும். அந்த அளவுக்கு நாள்பட்ட காற்று கழிவுகள் உடலில் தேங்கியிருக்கு என்று பொருள். இதுபோல காற்று கழிவுகள் உடலில் தேங்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இயல்பான உடலின் தேவைகளை நம்ம கவனிக்கணும். பசியை கவனிக்கணும். பசிக்கும்போது உணவு சாப்பிடணும். இரவு தூக்கத்திற்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். இரவு நேரத்துல எவ்வளவு விரைவாக முடியுமோ, அவ்வளவு விரைவாக நம்ம தூங்கணும். சுவாசம் என்பது அது இயல்பாக இருக்கும். சுவாசத்துல மனிதனுடைய அறிவு தலையிட வேண்டிய தேவை இல்ல. ஆனால் இரவு தூங்கும்போது சுகமாக தூங்க வேண்டும். கொசுக்களிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அறையில் நம்ம படுத்து தூங்கும்போது அனைத்து சன்னல்களையும் அடைத்துவிட்டு நம்ம தூங்குறோம். அப்போ வெளிக்காற்று உள்வராம, உள்காற்று வெளிப்போகாம ஒரே காற்று அங்க சுழற்சி முறையிலே இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னாக்கா, அந்த காற்று நமக்கு இயல்பான ஒரு சுவாசத்தை தராது. சுவாசத்தை தடை செய்ய அது வழிவகுக்கும். இன்னைக்கு நெறைய பேர் இரவு நேரத்துல கொறட்ட விடுறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய கம்ப்ளைண்ட் வருது. அயல்நாட்டுல நடந்த ஒரு சம்பவம். தனது கணவன் இரவில் தூங்கும்போது குறட்டை விடுகிறான் என்று விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்திற்கு சென்ற ஒரு பெண்மணி இருக்காங்க. விவாகரத்தும் கொடுக்கப்பட்டு இருக்கு. காரணம், இரவுல இவர் அதிகமா கொறட்ட விடுறாரு. என்னால நிம்மதியா தூங்க முடியல. இதுதான் காரணம். நம் இல்லங்களிலே பலர், ஏன் இந்த தகவலை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நாமே பலர், இரவில் தூங்கும்போது ஒரு ரீங்காரமான இசை கொண்ட குறட்டை சத்தத்தோடு தூங்கக்கூடிய ஒரு பழக்கம் குழந்தையில் நமக்கு கிடையாது. இப்ப தற்காலிகமாக நமக்கு வந்துருச்சு. இதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம்னாக்கா, நமது உடலில் கெட்ட காற்று அதிகமாக இருக்கு என்று பொருள். இந்த தேவையற்ற கெட்ட காற்றை உடல் தானாக வெளியேற்றக்கூடிய செயலை தினம் தினம் செய்து கொண்டே இருக்கும். அந்த காற்று வெளியேற்ற விடாமல் நம்ம தடுக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டே இருப்போம். அதுவும் தவிர பசியற்ற நேரத்தில் உணவு உண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தில் நம்ம இருப்போம். இது தொடர்ச்சியாக கெட்ட காற்றாக மாறும். இந்த கெட்ட காற்று உடல் முழுக்க பரவும். இந்த கெட்ட காற்று அடுத்ததாக நீர்க்கழிவுகளாக மாறும். இந்த நீர்க்கழிவுகளும் தானாக உடலை விட்டு வெளியேற முயற்சிக்கும். அதையும் வெளியேற்ற விடாம நம்ம தடுக்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்யும்போது, இந்த நீர்க்கழிவுகள் அடர்த்தி தன்மை அதிகம் கொண்ட நீர்க்கழிவுகளாக, சளிக்கழிவுகளாக மாறுகிறது. இந்த சளிக்கழிவுகளையும் வெளியேற்றுவதற்கு நமது உடல் முயற்சி செய்யும். அதையும் வெளியேற்ற விடாமல் ரசாயன மருந்துகளைக் கொண்டு நம் உடலுக்குள்ளேயே அதை அடக்க துவங்கும் போது, திடத்தன்மை கொண்ட கழிவுகளாக அது மாறும். அந்த திடத்தன்மை கொண்ட கழிவுகள் உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தோடு கலந்து ரொம்ப திக்காயிரும், காஞ்சு போயிரும், வறண்டு போயிரும் அந்த சளிக்கழிவுகள். அந்த வறண்டு போன சளிக்கழிவுகள் நுரையீரலில் இருக்கக்கூடிய நுண் துவாரங்களில் அங்கங்கே படிஞ்சிரும். இப்போ நம்ம நின்னுகிட்டு இருக்கும்போது இந்த சுவாச குழாய் நேராக இருக்கும். அது நமக்கு சிக்கல் கிடையாது. ஆனால் இரவு நேரத்தில் படுத்துக்கொண்டு நம்ம தூங்கும்போது இந்த சுவாச குழாய் படுக்க வைத்த நம்ம எப்படி படுக்கிறோமோ அந்த மாதிரி தானே இருக்கும். அப்ப படுக்கிற மாதிரி இருக்கும்போது அந்த சுவாச குழாய்களில் மேல் புறத்திலிருந்து
அந்த சளி கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா தேங்கி அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும். எப்படி சொல்றதுனாக்கா, ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம். இந்த தேன் கூடு கட்டியிருக்கோம் இல்லைங்களா? ஒரு தேன் கூடு பார்க்கலாம். எப்படி இருக்கும்? ஒரு மரத்தில கட்டியிருந்தாலோ, இல்ல ஒரு பெரிய பெரிய கட்டடங்கள்ல தேன் கூடு கட்டியிருந்தாலோ, அத நம்ம பார்த்திருப்போம். அந்த அனுபவம் நமக்கு இருக்கும். இப்போ பக்கத்துல தேன் கூடு வந்துட்டு ஒரு 10 தேன் கூடு பக்கமா கட்டியிருந்தாக்கா எப்படி இருக்கும்? ஒரு கற்பனை செஞ்சு பார்க்கலாம். தேன் கூடுங்கிறது பார்க்கறதுக்கு நமக்கு பெருசா இருக்கும். அது சின்ன சின்ன தேன் கூடா இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு பொது வெளியில ஒரு மரத்துல, இல்ல ஒரு கட்டடத்துல பக்கத்துல தேன் கூடு கட்டியிருந்தாக்கா, அது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஒரு பழுப்பு ஒண்ணு இருக்கு. வட்ட வடிவில இருக்கக்கூடிய ஒரு பழுப்பு ஒண்ணு இருக்கு. அதுல தேன் கூடு கட்டியிருந்தா எப்படி இருக்கும்? மேல் புறத்துல தேன் கூடு கட்டியிருந்தாக்கா எப்படி இருக்கும்? அதுவும் பக்கத்துல கட்டிக்கிட்டு போயிருந்தாக்கா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன மலைய கவுத்து போட்ட மாதிரி ஒரு ஒரு உருவம் தெரியும் இல்லைங்களா? இடையில காற்று அ அ இடைவெளி இருக்கும். கேப் இருக்கும். இப்ப இதுல காத்து போகுது வச்சுக்கோங்களேன். இதுல காத்து போகுது அப்படின்னாக்கா எந்த சிக்கல் கிடையாது. அந்த காத்து கொஞ்சம் வேகமா போகும்போது, இந்த தேன்கூடு மாரி இருக்கக்கூடிய அந்த குறுகிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை போன்று இருக்கக்கூடியல தடுத்து அந்த காற்று போகும். அந்த காற்று தடுத்து போகும்போது, ஒரு அது தொடர்ச்சியாக போகும்போது, அது அமைதியான இடத்துல இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்கும். புல்லாங்குழலில் காற்று மட்டும் தான் செலுத்துகிறோம். ஆனால் அது ஒரு இசையாக வருது இல்லைங்களா? அந்த புல்லாங்குழலுக்கு உள்ள ஒரு கணு இருக்கும். அந்த ஒவ்வொரு கணுவுலயும் ஒரு ஒரு அ அந்த புல்லாங்குழல் அந்த இடைப்பட்ட அளவ வந்துட்டு நிரப்பக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். அந்த மூங்கில்ல. அதுபோல அந்த புல்லாங்குழல் தான் நமது சுவாச பாதை என்று வைத்துக் கொள்ளலாம். அதுக்குள்ள அந்த கணு இருக்கு இல்லைங்களா? அந்த கணுவாண்ட ஒரு திக்னஸ் இருக்கும். அந்த திக்னஸ் மாரி நம்மளுடைய சுவாச குழாயில காற்று சளிக்கழிவுகள் தேங்கி இருக்கும். இப்போ இரவு நேரத்துல அமைதியாக இருக்கும்போது, இந்த இந்த பக்கவாட்டில் படுத்த நிலையில் இருக்கும்போது, சில நேரம் நின்ற நிலையில் இருக்கும்போது கூட, இந்த காற்று போய் வரக்கூடிய அந்த வேகத்தை பொறுத்து, ஒவ்வொரு கணுக்களிலும் அந்த காற்று தடைபடும்போது ஒரு இசை ஏற்படும். ஒரு சத்தம் ஏற்படும். அதுபோலத்தான் நமது சுவாச பாதையில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த அந்த சளிக்கழிவுகளுடைய கோர்வை, அதனுடைய தன்மையை பொறுத்து குரட்டை ஏற்படும். குரட்டையின் சத்தம் வேறுபாடுகள், வெரைட்டீஸ் அங்க நம்மளால பார்க்க முடியும். புல்லாங்குழலில் செல்வது காற்று மட்டும் தான். ஆனால், அந்த இசை மேதையின் ஆற்றலைப் பொறுத்து, அந்த காற்றை எந்த இசையில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அவர் முடிவு செய்கிறார். அதுபோல குறட்டையிலே பல ரகங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய குறட்டை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கும் குறட்டை வரும். யாருக்கெல்லாம் சளி கூடுதலாக தேங்கி இருக்கோ, அவர்களுக்கு குறட்டை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். குறட்டைக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டு, குறட்டையை சரி செய்ய முடியுமா என்றால், வாழ்நாள் முழுக்க மருந்து மாத்திரைகளே சாப்பிட்டுக் கொண்டு இருக்க வேண்டுமே தவிர, குறட்டை சரியாக வாய்ப்புகள் இல்லை. இன்று குறட்டையை சரி செய்வதற்கான சிறப்பு மருத்துவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. சளியை சரி செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா, குறட்டை தானாக சரியாயிரும். இது ரொம்ப இயல்பானது. சளி வெளியேற்றத்திற்கான வாழ்வியல் முறைகள், வழிமுறைகள நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாக்கா, படிப்படியா அந்த தொந்தரவுகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்போ இந்த இந்த காற்று உடலில் அ நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்கிறது என்றால், எந்த ஒரு தீமையும் காற்று செய்யப் போவதில்லை. அத்தனையும் நன்மை தான் செய்கிறது. ஆனால், இந்த காற்று தொந்தரவுனால, இந்த அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் பிரச்சனையினால ஏகப்பட்ட நபர்கள் வந்து அவதிப்பட்டு கொண்டு இருக்காங்க. ஒரு பொது இடத்துல இயல்பாக இருக்க முடியல. இதற்காகவே நெறைய பேர் பொது இடத்துக்கு போறதில்ல. எப்ப வெளியேறும்னே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கழிவு காற்று உடலில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்காங்க, சமகாலத்தில். ஒருபோதும் காற்று தவறு செய்வது கிடையாது.
ஒருபோதும் காற்று தீமை செய்வது கிடையாது. காற்றின் தன்மை நன்மை செய்வது மட்டுமே. அந்த காற்று உடலில் தேங்கும் போது அது கெட்ட காற்றாக மாற வாய்ப்பு உள்ளது. முறையற்ற வாழ்க்கை முறையை, முறையற்ற உணவு முறையை நாம் கடைபிடிக்கும் போது உடலில் கெட்ட காற்று உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கெட்ட காற்றை உருவாக்குவது நாம் தான், ஒரு தனி மனிதன் தான். அந்த உருவான கெட்ட காற்றும் தானாக வெளியேறிவிடும். அந்த காற்று வெளியேறுவதற்கான வாய்ப்புக்கு நம்ம அனுமதிக்கணும். அதை அனுமதிக்காம இருக்கும்போது சிக்கல். ஒரே கேஸ்ட்ரிக் பிரச்சனையா இருக்குன்ட்டு அதுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம்னா அந்த கேஸ் ரிலீஸ் ஆகாது. கேஸ் கண்ட்ரோல் ஆகும். கண்ட்ரோல் ஆகி உடம்புக்குள்ளவே தங்கும். ஆரம்ப கட்டத்துல இந்த கெட்ட காற்று வெளியேறும் போது துர்வாடை கொண்டு வெளியேறுவது கிடையாது. ஒரு மென்மையான காற்றாகத்தான் அது வெளியேறும். ஒரு கட்டத்தில் அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை மருத்துவம் என்ற பெயரில் செய்யும் போது, மருத்துவம்னாக்கா மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்கி தான் சாப்பிடணும், ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்கணும்ட்டு இல்லை. வீட்லயே கை மருத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம எதை பார்த்தாலும் சரி, அந்த மருத்துவம் அந்த காற்றை வெளியேற்றக்கூடிய தன்மையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி 7up வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கமெல்லாம் இருக்கு. இந்த 7upே ஒரு அமிலம் தான். இந்த 7up முழுக்க உள்ளுக்குள்ள போயிட்டு கேஸா தான் மாறப்போகுது. கேஸ்ட்ரிக் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சோடா குடிக்கக்கூடிய பழக்கமெல்லாம் இருக்கு. கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சீரக தண்ணி குடிக்கிற பழக்கம் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. அருகில் இருக்கக்கூடிய மாநிலம் கேரளாவில் அருந்தக்கூடிய நீரே வந்துட்டு சீரக நீர் தான். எந்த தேநீர் ரகங்களுக்கு போனோம் அப்படின்னாலும் சீரக தண்ணி தனியாக இருக்கும். ஒவ்வொரு வீடுகளிலும் இல்லங்களிலும் சீரக தண்ணி இருக்கும். சீரகம், இந்த அகத்தை சீராக்கக்கூடிய தன்மை கொண்டதனால் அதற்கு சீரகம் என்று பெயரிடப்பட்டது. நம்ம எங்க சீரகத்தை பயன்படுத்துறோம்? ரசத்துல மட்டும் பயன்படுத்துறோம். ரசம் தினம் பயன்படுத்துறோமானாக்கா கிடையாது. அப்போ சாதாரண சீரக தண்ணி குடிச்சோம் அப்படின்னாலே உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட காற்று வெளியேற வாய்ப்புகள் உள்ளது. அதை விடுத்து நம்ம 7upோ இன்னும் இந்த ரசாயன பானங்கள் குடிச்சு, சோடா குடிச்சு கேஸை வெளியேற்றிடலாம் அப்படின்னாக்கா, அது குடிச்ச உடனே கேஸ் ரிலீஸ் ஆகும். அது எந்த கேஸ்ன்னா, நம்ம குடிச்ச அந்த குளிர்பானத்தில் இருக்கிற கேஸ், உடம்புல இருக்கிற கேஸ் கிடையாது. அப்போ ஒரு தொந்தரவை நம்ம சரி செய்யணும்ட்டு ஒரு ஒரு முடிவு பண்ணி, ஒரு முயற்சி பண்ணி, கூடுதலாக ஒரு தொந்தரவை வர வச்சுக்கக்கூடிய வாழ்வியல் முறைகள் தான் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்கு. தேவையற்ற காற்று ஒரு இடத்துல தங்கிச்சு அப்படின்னாக்கா அது தேவையற்ற பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆனா இந்த உடலுடைய தன்மை என்னன்னா, இந்த உடலுக்கு தேவையற்ற எந்த காற்றையுமே உடலுக்குள்ள வச்சிருக்காது. உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களுமே, ஒவ்வொரு செல்களுமே அந்த தேவையற்ற காற்றை வெளியேற்றக்கூடிய வேலையை தான் செய்யும். அது வெளியேறுவதற்கு நம்ம அனுமதிக்கணும். அதை அனுமதிக்காம இந்த மாதிரி சோடா தண்ணி குடிச்சுக்கிட்டு, இந்த குளிர்பானங்கள் வாங்கி குடிச்சுக்கிட்டு, ஸ்ப்ரைட்டு, 7up, கொஞ்சம் கோக்கு கொஞ்சம் குடித்தோம் அப்படின்னா, பெப்சி கொஞ்சம் குடித்தோம் அப்படின்னாக்கா இந்த கேஸ்ட்ரிக் கொஞ்சம் சரியாகும். லிம்கா குடித்தோம்னாக்கா கேஸ்ட்ரிக் சரியாகும் என்று இந்த மாதிரி குளிர்பானங்கள் பின்னாடி நம்ம போனோம் அப்படின்னாக்கா, அந்த குடித்த குளிர்பானங்களில் இருக்கக்கூடிய கேஸ் தான் அந்த நேரத்தில் வெளியேறுமே தவிர, ஏற்கனவே இருக்கிற கேஸ் கொஞ்சம் நேரம் பொறுத்து இன்னும் தொந்தரவு அதிகமாக கொடுத்து நமக்கு வெளியேற்றும். அப்போ அந்த துர்வாடை, கெட்ட வாடையோட காற்று வெளியேறுவதற்கு யார் காரணம் அப்படின்னாக்கா நாம தான் காரணம். மலம் கழிக்கக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படும். அது இயற்கை உபாதைகள். அதை அந்த நேரத்தில் வெளியேற்றணும். அதை வெளியேற்றாம அடக்கி வைக்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா கெட்ட காற்று உருவாகும். குழந்தைகள், பெரியவங்களை விட்டுருவோம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு நம்ம ஆரம்பிச்சு வைக்கிறோம். குழந்தைகளுக்கு அந்த பேம்பர்ஸ் போடக்கூடிய பழக்கம் வந்துருச்சு இன்னைக்கு பெரியவங்க நிறைய பேருக்கு. பொது இடத்துக்கு குழந்தைய கொண்டு போறோம். அங்க இயற்கை உபாதை ஆயிடுச்சு அப்படின்னாக்கா என்ன பண்றது? அங்க என்னுடைய பிரைவேசி பாதிக்கும். குழந்தைய பார்க்கறதுக்கு எனக்கு அதிகமா நேரம் எடுத்துக்கும். எனவே பேம்பர்ஸ் போட்டுட்டு மேலாடை போட்டு அழைச்சிட்டு போறோம். இப்போ அதுல வந்துட்டு கழிவு நீக்கம் நடந்துச்சு அப்படின்னாலும் அது வெளியேறாம அங்கேயே தங்கும்.
அது வெளியேறாம அங்கேயே தங்கக்கூடிய அந்த கழிவு மீண்டும் வீட்டுக்கு வரும்போது தான் அதை மாத்தி விடுவாங்க. இப்ப அது என்ன ஆகும்? அந்த வெளியேறின அந்த கழிவுல இருக்கக்கூடிய அந்த கெட்ட காற்று மீண்டும் உள்ளுரும் இல்லைங்களா? உடம்புக்குள்ளேயே போகும் இல்லைங்களா? இப்ப இது போல அந்த அந்த குழந்தை பருவத்திலேயே அந்த உடம்புக்குள்ள அந்த காற்ற வந்துட்டு கெட்டுப் போக வைக்கக்கூடிய ஒரு தன்மையில் இன்றைய வாழ்வியல் பழக்கவழக்கங்கள் இருக்கு. உணவு சாப்பிடும்போது அவசரமாக உணவு சாப்பிடும்போது அந்த அந்த நேரத்தில் உருவாகக்கூடிய காற்று அது கெட்ட வாயுவாக இருக்கும். கெட்ட காற்றாக மாறும். ஆ துரித உணவகங்கள், விருப்பத்திற்காக பயன்படுத்தக்கூடிய உணவுகள். அது உணவே கிடையாது. மண்ணுக்கும் அதுக்கும் தொடர்பே கிடையாது. அது முழுக்க முழுக்க தொழிற்சாலைகளில் உருவாக்கப்பட்டு இருக்கும். அது படைக்கப்பட்ட உணவு கிடையாது. உருவாக்கப்பட்டது. அதை விரும்பி உண்ணும்போது அதில் உருவாகக்கூடியது அத்தனையுமே கெட்ட காற்றாகத்தான் மாறும். இது தானாக வெளியேறும். இந்த காற்று அத்தனையுமே வெளியேறின பிறகு தான் நமக்கு பசிக்கும். அப்ப எப்ப பசிக்குதுன்னு பார்த்து பசிக்கும்போது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த கெட்ட காற்று உடம்புல தங்காது. இப்ப பசிக்காத நேரத்துல நம்ம தொடர்ச்சியாக உணவு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா, கெட்ட காற்று உடம்புல அதிகமாக சேரும். இந்த அதிகமான சேர்ந்த கெட்ட காற்று வெளியேற வரைக்கும் பசித்தன்மையே இருக்காது. வயிறு ஒரு மந்தமா இருக்கும். வயிறு கொஞ்சம் உப்புன மாரி தெரியும். ஏன்னா, இந்த கெட்ட காற்று ஒண்ணு ஏப்பமாகவும் அல்லது அபான காற்றாகவும், ஆசான வாயு வழியாகவும் வெளியேறியாகணும். இந்த 2 பகுதியில வெளியேறுச்சுனால ஏப்பத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆசான வாயு வழியாக காற்று வெளியேறுச்சு அப்படின்னாலும், அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுவோம். இப்ப இந்த வெளியேறக்கூடிய காற்று கழிவுகளை நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை நம்ம செய்யும்போது, அந்த காற்றின் தன்மை மாறும். அது உடலுக்குள்ளேயே, செல்களுக்குள்ளேயே தேங்கும்போது, அதனுடைய தன்மை மாறி, நிலை மாறி, அது ஒரு வாடை எடுக்கக்கூடிய ஒரு ஒரு கெட்டுப்போன நிலைக்கு மாறுகிறது. இதையும் உடல் உள்ளுக்குள்ள தக்க வைக்காம, தேங்க வைக்காம, தூக்கி வேகமா வெளியேத்தக்கூடிய வேலைய செய்யும். அப்ப அந்த கழிவு காற்று வெளியேறும்போது, அதுல பல இசைகள் உண்டு. அதுல பல ரகங்கள் உண்டு. அந்த அளவுக்கு அத வளர்த்து எடுத்தது யாருன்னாக்கா நாம தான். சிலர் சொல்லுவாங்க, அனுபவத்துல சொல்லுவாங்க, சாப்பிடாம இருந்தோம்னாக்கா வயிறு பெருசாயிரும். சாப்பிட்டா தான் வயிறு பெருசாகும்ங்கிறது வேற. இப்ப பசிக்கும்போது நீங்க சாப்பிடல அப்படின்னாக்கா, வயிறு பெருசாயிடும் என்று சொல்லுவாங்க. இந்த பாரு வயிறு புடைச்சுக்கிட்டு இருக்கு பாரு. இதுக்கு காரணம் என்ன? சரியா சாப்பிடுறது இல்ல. அதான் வயிறு புடைச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு பசி இருக்கும். சாப்பிடாம இருப்பாங்க. வயித்த தட்டி பார்த்தா, ஒரு மூல சத்தம் மாரி திம்மு திம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும். இது என்ன அறிவிக்குது அப்படின்னா, காற்றோட தன்மை வெற்றிடத்தை காற்று நிரப்பும். இதுதான் காற்றோட தன்மை. இங்க எதுவுமே இல்லன்னு யாராலயும் சொல்லவே முடியாது. நம்ம பார்வையில எதுவுமே இல்லாத இடத்துல காற்று இருக்கு. காற்றை கண்ணால் பார்க்க முடியாத காரணத்தினால, இந்த இடத்துல எதுவுமே இல்ல என்று நம்ம சொல்லி பழகிட்டோம். வயித்துல எந்த உணவுமே இல்ல அப்படின்னா, அந்த காலியாக இருக்கக்கூடிய வயிற்றுக்கு காற்று வரும். எந்த காற்று வரும் என்றால், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய உயிரணுக்களில், செல்களில் தேங்கி இருக்கக்கூடிய, நீண்ட காலமாக தேங்கி இருக்கக்கூடிய காற்று, உடலின் மையம் வயிறு. இந்த உடலின் மையப்பகுதியான வயிற்றுப் பகுதிக்கு வரும். எந்த காற்று வரும்னா, உடலில் நீண்ட நாட்களாக வெளியேறாமல் தங்கி இருக்கக்கூடிய கெட்ட காற்று வயிற்றுப் பகுதிக்கு வரும். இந்த கெட்ட காற்று வயிற்றுப் பகுதிக்கு வரும்போது, வயிறு குடம் போல, பானை போல உருவம் எடுக்கும், பெருசாகும். வயிற்றுப் பகுதிக்கு இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காற்றும் வந்து, அது வெளியேற முயற்சிக்கும். ஏப்பமாகவோ, அபான காற்றாகவோ அது வெளியேறும். வெளியேறின பிறகு அந்த பானை போல இருக்கக்கூடிய வயிறு ஜக்கும்.
இதுக்கு கொஞ்சம் டியூரேஷன் எடுத்துக்கும், நேரம் எடுத்துக்கும், கால அவகாசம் எடுத்துக்கும். அதுக்கு நம்ம அனுமதிக்கணும். இந்த காற்று வந்து நிரம்பி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பசி பெருசா இருக்காது. பசி எடுத்து பசி அடங்கன கொஞ்ச நேரத்துல நம்ம உடம்ப நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா, வயிறு ஒரு மாதிரி உப்பசமா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் இல்ல, யார் யாரோட உடம்புல கெட்ட காற்று தேங்கி இருக்கோ அவர்களுக்கு இருக்கும். இன்னொரு விதத்துல கெட்ட காட்சி எப்படி உருவாகுது அப்படின்னாக்கா, உணவு சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போதே, வாயில உணவுகள் மென்று கொண்டு இருக்கும்போதே, வாயை திறந்து 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 மூடி நம்ம உணவை மென்னாலோ, அல்லது வாயில உணவை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது பேசிக்கொண்டு இருந்தாலோ காற்று உள்ளே புகும். அந்த உணவு உண்ணும்போது வாய் வழியாக உள்ளே செல்லக்கூடிய காற்று உடலில் கெட்ட காற்றாக மாறும். அப்போ வாய் உணவை வாயில வைக்கிறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும். அதன் பிறகு உதட்ட மூடிக்கணும். உதட்ட மூடிக்கிட்டு பற்களால் அதை மெல்லணும். அது கவனத்தோட இருந்தா எந்த உணவை எவ்வளவு நேரம் மெல்லணுங்கிறத பல்லு பார்த்துக்கும். அப்போ அந்த வாயில இருக்கிற உணவு மென்று தானாக அந்த உணவு இறங்கின பிறகு அடுத்த வாய் உணவை வைக்கிறதுக்கு வாயை திறக்கணும். இந்த மாதிரி பழக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கெட்ட காற்று அதிகமாக உருவாவது கிடையாது. வாயில உணவை வச்சுக்கிட்டு அப்படி அப்படி மெண்டுக்கிட்டே பேசும்போது, வாயை திறக்கும் போது கெட்ட காற்று அதிகமாக உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அங்கு அதிகம் இருக்கு. இப்ப பசி எடுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம உணவை உண்ணாமல் தவிர்த்து வந்தால் வயிறு காலியாக இருக்கும். இந்த காலியாக இருக்கக்கூடிய வயிறில் தேங்கி இருக்கக்கூடிய உடலில் பல்வேறு பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய நாள்பட்ட கெட்ட காற்று அந்த காலியாக இருக்கக்கூடிய வயிற்று பகுதியில் வந்து நிரம்பும். நிரம்பி அந்த காற்று வெளியேறும். உடல் தூய்மையாகும், சுத்தமாகும். இவ்வளோ விளக்கங்கள் கொடுக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் விரதம் இருக்க சொல்லி சொன்னாங்க. விரதம் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, உடம்பில் கழிவு நீக்கம் வேலை நடக்கும். உடல் தூய்மையாகும். அந்த வாழ்வியல் முறைகள் எல்லாம் நம்ம புதியதாக செய்ய போறது கிடையாது. நம்ம முன்னோர்கள் செய்து கொண்டு வந்தது தான். அதை நம்ம கொஞ்சம் ஒரு கடைக்கண் பார்வை அது மேல நமக்கு பட்டுச்சு அப்படின்னா, இப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த இறைவனால் இப்ப நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உருவத்தை, இந்த உடலை நாம தக்க வச்சுக்கலாம் ஆரோக்கியமா. இப்ப நம்ம கலந்து பேசி கொண்டு இருக்கக்கூடிய எந்த தகவலும் புதுமையானது கிடையாது. அத்தனையுமே நமக்கு தெரிந்ததுதான். மறந்து போவது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. அந்த அடிப்படையில் ஒரு ஆரோக்கிய வாழ்வியல் போராளி என்ற முறையில் உங்களோடு, நம்மோடு, நம் குடும்பத்தோடு இந்த ஆரோக்கியம் சார்ந்த வாழ்வியல் முறைகளை நினைவுபடுத்துவதற்காக தினம் தினம் அதிகாலை நம் வீட்டு கதவுகளை தட்ட நான் தயாராக இருக்கிறேன். இந்த இயற்கை வழி வாழ்வியல் தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் இந்த தகவலை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி. ஃபீட்பேக் யாராவது சொல்லணும்னு விரும்புனீங்கன்னாக்கா ஒரு 2 நபர்கள் மட்டும் கை உயர்த்தி ஃபீட்பேக் சொல்லிக்கிறலாம். இதுல அதிக சந்தேகங்கள் வராது. ஏன்னா தகவல் மட்டும்தான். அதனால ஒரு 2 நபர்கள் போதும். இதன் பிறகு யாரும் கை உயர்த்த வேண்டாம். அரக்கோணம் ராமலிங்கம் சார், உங்களுக்கு அன்மியூட் தரேன் சார், நீங்க பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம், ஆரோக்கியமான காலை வணக்கம் ஐயா. இப்ப இந்த பஞ்சபூதங்களை பத்தி கூறிய போது காற்று பத்தி எடுத்து சொன்ன விதம் ரொம்ப அற்புதம். ஏன்னா இந்த காற்று நம்ம உடம்புல எப்படி செயல்படுது, எப்படி நடத்துது அப்படின்னு சொன்னீங்க. அதை அதை தூய்மையாக்குற விதத்தை சொன்னீங்க. அதனால ரொம்ப அருமையான ஒரு தகவல் கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்து புக்கர் சார்.
உங்களுக்கு அன்மியூட் தரங்க, நீங்க பேசலாம். சரி, அடுத்து ஒசூர் வெற்றி பாசறை வடிவேல் சார், உங்களுக்கு அன்மியூட் தரேன் சார், நீங்க பேசலாம். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன், வாழிய நலமுடன். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. ஐயா ஒரு சின்ன சந்தேகம். தங்களின் விளக்கம் அருமை. இருப்பினும் ஒரு சின்ன சந்தேகம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடியேன் சுகர் பேஷண்ட்டு. ரெகுலராக மெடிசன் எடுத்துட்ருக்கிறேன். ஸோ இந்த சமயத்தில் நான் விரதம் இருக்கலாமா, இருக்க முடியுமா? இதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்குங்க ஐயா. வணக்கம். நன்றிங்க ஐயா. உண்ணா நோன்பு என்பது எப்போ வேணா இருக்கலாங்க ஐயா. என்ன ஒன்று, சோர்வு வந்துடும். உண்ணா நோன்புல நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ட்ரை ஃபாஸ்டிங், வாட்டர் ஃபாஸ்டிங், ஃப்ரூட் ஃபாஸ்டிங், விரதம், நீர் விரதம், பழ விரதம் என்று நிறைய ரகங்கள் இருக்கு. கூடுதலா பார்த்தோம்னாக்கா மௌன விரதம். இதுல எதை வேணா நம்ம கடைபிடிக்கலாம். நம்ம உணவு சாப்பிடாம விரதம் இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு உடல் சோர்வு வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தட்டுது அப்படின்னாக்கா, ஏதாவது பழங்கள், பழச்சாறு, அதாவது சமைக்காத உணவுகளை உண்டு விரதம் இருக்கலாம். ஏன் சமைக்காத உணவுகள் அப்படின்னா, சமைத்த உணவுகளை விட சமைக்காத உணவுகள் வெகு விரைவாக செரிமானம் ஆயிரும். அப்போ இந்த உடம்புல இருக்கக்கூடிய செரிமான சக்தி வந்துட்டு உடம்பை பராமரிக்கக்கூடிய வேலையை செய்யும். நம்மளால இருக்க முடியும் அப்படின்னாக்கா வெறும் தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு நாள் முழுக்க நம்ம விரதம் இருக்கலாம். தொடர்ச்சியாக இருக்க போறதுல வாரத்துல ஒரு நாளோ அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறையோ நம்மள இருக்கலாம். தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்க முடியும். நம்ம எடுத்த உடனே கடின பயிற்சிகளில் எல்லாம் ஈடுபட வேண்டாம். படிப்படியாக நம்ம முயற்சிக்கலாம். முதல்ல விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வேளை எப்ப பசிக்குதோ அப்பதான் நான் சாப்பிடுவேன், இந்த மனநிலைக்கு நம்ம வந்தோம்னாலே போதும். அதுவே மிகச்சிறந்த ஒரு விரதம் தான். அடுத்து எப்ப எனக்கு பசிக்குதோ அப்ப நான் சாப்பிட்றேன், இந்த நிலைக்கு வந்தாலே போதும். சர்க்கரை வியாதி தொந்தரவுக்காக நான் மருந்துகள் சாப்பிட்டு கொண்டு இருக்கேன், மருத்துவம் பார்த்து கொண்டு இருக்கேன். நான் விரதம் இருக்கலாமான்னாக்கா யார் வேணா விரதம் இருக்கலாங்க. விரதம் இருக்கிறதுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பு கிடையாது. ஐயா சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி. வாய்ப்பு அளித்து